ஆண்டவர் கொடுக்க போகிற புதிய ஒரு வாழ்வு, நித்திய வாழ்வு, நிரந்தர வாழ்வு. இதை குறித்து நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. பட் இஃப் வி ஒன்லி ட்ரஸ்ட் ஹிம் டு ஹெல்ப் அஸ் இன் திஸ் லைஃப், we should be very sad. Everybody should be very sorry for us more than our anyone else அப்படின்னு இருக்கு பாருங்க. அப்போ if our hope in Christ is good only for this life, we are worse off than anyone else. இந்த உலகத்துல யார விடவும் நம்ம தான் ரொம்ப பரிதபிக்கப்படத்தக்க ஜனம்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப இந்த உலக வாழ்க்கைக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? கர்த்தர காலையில தேடினா என்ன கிடைக்கும்? அந்தி சந்தி மத்தியான வேளையில தேடினா என்ன கிடைக்கும்? உபவாசித்து ஜெபித்தா என்ன கிடைக்கும்? அப்படின்னு நம்ம நினைக்காதபடிக்கு வரப்போகிற வாழ்க்கையின் மீது நம்பிக்கையுடையவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தினுடைய இன்னைக்கு இருக்கிற நிலைமைகள், நம்ம வாழ்க்கையில நாம இப்போ எப்படி நல்லா செழித்து, கொழுத்து, ஆரோக்கியமாய், ஆசீர்வாதமாய் இருக்கிறோங்கிற வாழ்க்கைய பொறுத்து நித்திய ராஜ்யம் கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். If we who are abiding in Christ have hoped only in this life, and this is all there is, then we are of